ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. த ஹிந்து தமிழ் இணையதள நேயர்களுக்கு வணக்கம். 10/11/2016 முதல் 16/11/2016 வரை உள்ள இந்த வார ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் அதிபலமுடன் 10ஆம் இடத்தில் உலவுகிறார். புதன், சுக்கிரன் ஆகியோரது சஞ்சாரமும் அனுகூலமாக இருப்பதால் நற்காரியங்கள் நிகழ சந்தர்ப்பம் கூடி வரும். எதிர்ப்புகள் விலகி ஓடும். வழக்கு யாஜியங்களில் அனுகூலமான திருப்பம் ஏற்படும். வார பின்பகுதியில் சுபகாரியங்களுக்காக செலவு செய்ய வேண்டி வரும். நல்லவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். 8இல் சனி இருப்பதால் சிறு சிறு பிரச்சனைகள் அவ்வப்போது ஏற்படும் என்றாலும் சமாளித்து வருவீர்கள். குரு, சூரியன், சனி ஆகியோரது சஞ்சாரம் அனுகூலமாக இல்லாததால் மக்கள் நலனில் கவனம் செலுத்தி வருவது நல்லது. தீயவர்களின் தொடர்பை விட்டு விலகுவது அவசியமாகும். சனிக்கு தொடர்ந்து பிரீதி பரிகாரங்களை முழு நம்பிக்கையுடன் செய்து வருவது நல்லது. ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் 8ஆம் இடத்தில் உலவுகிறார். குரு ராசியை பார்க்கிறார். இதனால் உங்கள் மதிப்பும் அந்தஸ்தும் உயரும். ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு கூடும். ஜலப்பொருட்களால் ஆதாயம் கிடைக்கும். கலைத்துறைகளை சார்ந்தவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும். பண நடமாட்டம் திருப்திகரமாக இருந்து வரும். சூரியன் பலம் குறைந்து இருப்பதால் தந்தை நலனில் கவனம் செலுத்தி வருவது நல்லது. மக்களால் ஓரிரு நன்மைகள் ஏற்படும். வீண் அலைச்சலை குறைத்து கொள்வது அவசியமாகும். 4இல் உள்ள ராகுவுக்கு பிரீதியாக துர்க்கை அம்மனை வழிபட்டு வருவது நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகுவும் 6ஆம் இடத்தில் சனியும் சஞ்சரிப்பது சிறப்பாகும். இதனால் புதியவர்களின் தொடர்பும் அதனால் அனுகூலமும் உண்டாகும். பயணம் சார்ந்த இனங்கள் லாபம் தரும். தொழிலாளர்களுக்கும் விவசாயிகளுக்கும் முன்னேற்றமான சூழ்நிலை உருவாகும். உழைப்புக்கும் திறமைக்கும் உரிய பயன் நிச்சயமாக கிடைக்கும். 16ஆம் தேதி முதல் சூரியன் 6ஆம் இடம் மாறுவதால் அரசு சார்ந்த காரியங்கள் இனிது நிறைவேறும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பது சிறப்பாகாது. எந்த காரியத்திலும் பதற்றப்படாமல் நிதானமாக ஈடுபடுவதன் மூலம் சங்கடங்களுக்கு ஆளாகாமல் தப்பலாம். செவ்வாய்க்கு பிரீதியாக முருகனை வழிபட்டு வருவது நல்லது. கடகராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முக்கியமான கிரகங்கள் அனுகூலமான நிலையில் உலவாததால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படவே செய்யும். மனத்தில் ஏதேனும் சலனம் இருந்து வரும். புதியவர்களை நம்பி எந்த காரியத்திலும் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. மக்கள் நலனில் கவனம் தேவைப்படும். வயிற்றில் உபாதை உண்டாகும். கண் சம்பந்தமான உபாதைகளும் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி வருவது நல்லது. வார பின்பகுதியில் முக்கியமான ஓரிரு எண்ணங்கள் ஈடேற வழி பிறக்கும். காரியத்தில் வெற்றி கிடைக்கும். குருவுக்கு பிரீதியாக தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வருவது நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, வார முன்பகுதி சிறு சிறு சங்கடங்களை உண்டு பண்ணும் என்றாலும் வார பின்பகுதியில் வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும். எதிர்ப்புகளை கடந்து வாழ்க்கையில் முன்னேற்றம் காண்பீர்கள். நிலம், மனை, வீடு, வாகனம் போன்ற சொத்துக்கள் சேரும். வியாபாரிகளுக்கு லாபம் அதிகரிக்கும். குருபலம் இருப்பதால் சுபகாரியங்கள் நிகழ சந்தர்ப்பம் கூடி வரும். நல்லவர்கள் உங்களுக்கு நலம் புரிய முன்வருவார்கள். நல்லவர் அல்லாதவர்களை விட்டு விலகுவது அவசியமாகும். கலைத்துறைகளை சார்ந்தவர்களுக்கு சுபிட்சம் கூடும். மாதர்களது எண்ணம் நிறைவேறும். ஆசிரியர்கள் போற்றப்படுவார்கள். 4இல் உள்ள சனிக்கும் ஜென்ம ராசியில் உள்ள ராகு, 7இல் உள்ள கேது ஆகியோருக்கும் பிரீதி பரிகாரங்களை தொடர்ந்து செய்து வருவது நல்லது. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சுக்கிரன், சனி,
கேது ஆகியோரது சஞ்சாரம் அனுகூலமாக இருப்பதால் உழைப்புக்கும் திறமைக்கும் உரிய பயன் நிச்சயம் கிடைக்கும். பொது நலப்பணிகளில் ஆர்வமுடன் ஈடுபடுவீர்கள். பிறரால் பாராட்டப்படவும் செய்வீர்கள். வியாபாரிகளுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். பக்குவமாக சமாளிப்பது நல்லது. 16ஆம் தேதி முதல் சூரியன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் மாறுவதால் அரசு சம்பந்தமான காரியங்களில் வெற்றி காண சந்தர்ப்பம் கூடி வரும். நிலபுலங்கள் ஓரளவு லாபம் தரும். கலைஞர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும். மாதர்களது எண்ணம் நிறைவேறும். கேளிக்கை உல்லாசங்களிலும் விருந்து உபச்சாரங்களிலும் கலந்து கொள்ள சந்தர்ப்பம் கூடி வரும். 5இல் செவ்வாயும் ஜென்ம ராசியில் குருவும் இருப்பதால் மக்களால் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படும். பக்குவமாக சமாளிப்பது நல்லது. வார முன்பகுதி சிறப்பாக அமையும். ராகுவுக்கு பிரீதியாக துர்க்கை அம்மனை வழிபட்டு வருவது நல்லது. துளாராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் ராகுவும் 2ஆம் இடத்தில் புதனும் உலவுவது சிறப்பாகும். இதனால் பொருளாதார நிலையில் முன்னேற்றம் காண சந்தர்ப்பம் கூடி வரும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளுக்கும் இடம் உண்டு. சுக்கிரன் 3இல் இருப்பதால் கலைஞர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும். 4இல் செவ்வாய் இருப்பது சிறப்பாகாது. எந்த காரியத்திலும் நிதானமாக யோசித்து ஈடுபடுவது நல்லது. 5இல் கேதுவும் 12ஆம் இடத்தில் குருவும் இருப்பதால் மக்களால் மனக்குழப்பமும் சங்கடங்களும் ஏற்படும். மக்கள் நலனில் அக்கறை செலுத்தி வருவது நல்லது. குருவுக்கும் கேதுவுக்கும் அர்ச்சனை ஆராதனைகளை செய்வதன் மூலம் சங்கடங்களை குறைத்து கொள்ளலாம். விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாயும் 11ஆம் இடத்தில் குருவும் சஞ்சரிப்பது சிறப்பாகும். சுக்கிரனின் சஞ்சாரமும் அனுகூலமாக இருப்பதால் குடும்ப நலம் திருப்திகரமாக இருந்து வரும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நிகழ சந்தர்ப்பம் உருவாகும். எதிர்ப்புகள் விலகும். வழக்கு வியாஜியங்களில் போட்டி பந்தயங்களில் வெற்றி காண சந்தர்ப்பம் உருவாகும். மகப்பேறு அல்லது மக்களால் பாக்கியம் பெற சந்தர்ப்பம் உருவாகும். எதிரிகள் அடங்கி போவார்கள். ஜென்ம ராசியில் சனியும் புதனும் 4ஆம் இடத்தில் கேதுவும் இருப்பதால் உடல் ஆரோக்கியம் ஒரு நாள் போல் மறுநாள் இராது. உடல் ஆரோக்கியத்தில் தொடர்ந்து கவனம் செலுத்தி வருவது நல்லது. உழைப்புக்கு பின்வாங்காமல் அதிகம் பாடுபடுபவர்களுக்கு ஆதாயம் அதிகமாக கிடைக்கும். சனிக்கு பிரீதி பரிகாரங்களை செய்வது அவசியமாகும். தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சூரியனும் ஜென்ம ராசியில் சுக்கிரனும் 3ஆம் இடத்தில் கேதுவும் உலவுவது விசேடமாகும். எதிர்ப்புகளை கடந்து வாழ்க்கையில் முன்னேற்றம் காண சந்தர்ப்பம் கூடி வரும். அரசு சம்பந்தமான காரியங்களில் வெற்றி கிடைக்கும். முக்கியஸ்தர்கள் மேலதிகாரிகள் ஆகியோர் உங்களை போற்றுவார்கள். புதிய பொருட்களின் சேர்க்கை நிகழும். ஆடை அணிமணிகளின் சேர்க்கையோ அல்லது அவற்றால் ஆதாயமோ பெற சந்தர்ப்பம் கூடி வரும். மக்கள் நலம் சீராக இருந்து வரும். நண்பர்கள் உறவினர்கள் ஆகியோரால் செலவுகள் ஏற்படும். சனி 12இல் இருப்பதால் வீண் செலவுகளை தவிர்ப்பது அவசியமாகும். செய்து வரும் தொழிலில் அதிக அக்கறை செலுத்தினால் சங்கடங்களுக்கு ஆளாகாமல் தப்பலாம். வியாபாரிகள் விழிப்புடன் செயல்பட்டால் நஷ்டத்தை குறைத்து கொள்ள முடியும். சனிக்கும் புதனுக்கும் பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் குருவும் 10இல் சூரியனும் 11ஆம் இடத்தில் சனி புதன் ஆகியோரும் 12இல் சுக்கிரனும் உலவுவது விசேடமாகும். புனிதமான காரியங்களில் ஈடுபட சந்தர்ப்பம் கூடி வரும். தெய்வ தரிசனம் சாது தரிசனம் ஆகியவை கிடைக்கும். பொருளாதார நிலையில் சிறப்பான வளர்ச்சியை காண சந்தர்ப்பம் கூடி வரும். பதவி உயர்வு, இடமாற்றம், ஊதிய உயர்வு ஆகியவை கிடைக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட இனங்களால் வருவாய் பெற சந்தர்ப்பம் உருவாகும். 2இல் கேதுவும் 8இல் ராகுவும் இருப்பதால் நாக பூஜை செய்து வருவது நல்லது. எந்த காரியத்திலும் அவசரப்படாமல்
நிதானமாக ஈடுபடுவது அவசியமாகும். கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி சனி வலுத்திருக்கிறார். புதன், சுக்கிரன் ஆகியோரது சஞ்சாரமும் அனுகூலமாக இருப்பதால் குடும்ப நலம் சீராகவே இருந்து வரும். உடன் பிறந்தவர்கள் ஓரளவுக்கு உதவி புரிவார்கள். வார பின்பகுதியில் புதிய ஆடை அணிமணிகள், அலங்கார பொருட்கள் ஆகியவை சேரும். அவற்றால் ஆதாயமும் கிடைக்கும். கலைத்துறைகளை சார்ந்தவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கூடும். வியாபாரத்தில் முன்னேற்றம் காண சந்தர்ப்பம் உருவாகும். தொழிலாளர்கள், விவசாயிகள் ஆகியோர் தங்கள் நிலைமையில் வளர்ச்சி காண்பார்கள். ஒன்றுக்கு மேற்பட்ட இனங்களால் வருவாய் பெற சந்தர்ப்பம் உருவாகும். குரு பலம் இல்லாததால் சுபகாரியங்கள் நிகழ குறுக்கீடுகள் முளைக்கும். குரு பிரீதி செய்து கொள்வது நல்லது. மீனராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி குரு வலுத்திருக்கிறார். குரு உங்கள் ராசியை பார்க்கவும் செய்கிறார். இதனால் உங்கள் செல்வாக்கும் மதிப்பும் அந்தஸ்தும் புகழும் உயரும். வாழ்க்கை வசதிகள் கூடும். நல்லவர்கள் உங்களுக்கு நலம் பல புரிவார்கள். வெளிநாட்டு தொடர்பு பயன்படும். வெளிநாட்டவர்களால் அனுகூலம் உண்டாகும். பயணம் சார்ந்த இனங்களால் ஆதாயம் கிடைத்து வரும். செவ்வாய் வலுத்திருப்பதால் மனத்தில் துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். பொருளாதார நிலையில் முன்னேற்றம் காண சந்தர்ப்பம் உருவாகும். தந்தை நலனில் கவனம் செலுத்தி வருவது நல்லது. சூரியனுக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது அவசியமாகும். பொதுவில் இந்த வாரம் மிதுனம், விருச்சிகம், மகரம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு மிகச் சிறப்பான வாரமாக அமையும். இதர ராசிக்காரர்கள் அவரவர்களுக்கு சொல்லப்பட்டுள்ள கிரக பிரீதி பரிகாரங்களை முறைப்படி செய்து கொள்வதன் மூலம் சங்கடங்களை குறைத்து கொள்ளவும் நற்பலன்களை கூட்டிக் கொள்ளவும் சந்தர்ப்பம் உருவாகும். இனி அடுத்த வாரம் சந்திப்போம். வணக்கம்.